இங்க வந்து பேசினாரு தம்பி ஒருத்தர் கடவுளை பத்தி சொல்லுங்க அப்படின்னு. அழகான ஒரு பஞ்சு டயலாக் தந்தை பெரியார் சொன்னதுதான். பெரியார்கிட்ட போய் கேட்டாங்க, ஏனுங்கய்யா ஆத்திகத்துக்கு நாத்திகத்துக்கு எந்தங்க வித்தியாசம்னு கேட்டாங்க. ஒரு பதில் சொன்னாரு, இப்போ நீங்க கோயில்ல கடவுள் சிலைக்கு முன்னாடி உண்டியல் வைக்கிறீங்க இல்லைங்களா, அதுக்கு பேர் ஆத்திகங்க. அந்த கடவுளையே நம்பாம அந்த உண்டியலுக்கு பூட்டு போடுறீங்க பாத்தீங்களா, அதுதானுங்க நாத்திகம். மேட்டர் ஓவர் சாப்டர் ஓவரா? அது மாதிரி தந்தை பெரியார் மாதிரி போட்டு வாங்குற ஆளு யாருமே இருக்க முடியாதுங்க. அவரே ஏதோ ஒரு கார் போயிட்டு இருந்தப்ப ரிப்பேர் ஆயிருச்சு. அங்க ஐயா பார்த்தா தெரியுமில்ல, தாடியெல்லாம் வச்சுட்டு இருந்தாரு. ஒரு தம்பி வந்து, ஐயா நீங்க பெண் விடுதலைக்காக, சமூக நீதிக்காக, ஜாதி ஒழிப்புக்காக எல்லாம் போராடுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. இருந்தாலும் நாங்க நம்புற கடவுளை போய் நீங்க கல்லுன்னு சொல்றீங்களே, அதுதானங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா. அப்படிங்களா? இப்போ எங்கெங்க தம்பி போயிட்டு இருக்கிறீங்க? அவர் கோயம்புத்தூர் பாஸ் தான் பேசுவார், கொங்கு தமிழ். எங்க போயிட்டு இருக்கிறீங்க? ஐயா நான் இந்த கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். சரி நானும் கூட வரேன் வாங்க அப்படின்னு போயிருக்கார். போய் உள்ள மணி அடிச்சுட்டு எல்லாம் இந்த பிரசாதம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. வந்தோடனே ஐயா வந்து அந்த பூசாரிட்டு கேட்குறாரு, ஏனுங்க பூசாரி உள்ள இருக்குதுங்களா சிலை, அது என்னங்க வெங்கலங்களா இல்லை பித்தளைங்களா அப்படி? ஆனால் அது கல்லுங்க அப்படின்னு இருக்காரு. பாருங்க, அவரே கல்லுன்னு சொல்லிட்டாரு, நீங்க என்ன போய் திட்டுறீங்களே. வணக்கம். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பதக்கம் வழங்கும் விழா, அதாவது அவார்டு வழங்கும் நிகழ்ச்சி வந்து நடைபெற்றது. அந்த அவார்டு வழங்கும் நிகழ்ச்சியில் நடிகர் சத்யராஜ் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக, பேச்சாளராக கலந்து கொண்டு அவர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பெருமைகளை பேசலாம், தவறல்ல. அதை விட்டுவிட்டு அங்கே சென்று நாத்திகம் பேசும் என்னும் விதத்தில் குறிப்பிட்டு கடவுள் வந்து இல்லைன்னு சொன்னால் அது ஒட்டுமொத்தமாக எல்லா கடவுளையும் வந்து பேசலை, அவருடைய தப்பு, அது பொது கருத்து நம்ம சொல்லலாம். குறிப்பிட்டு இந்து மதத்தை மட்டுமே அவர் எங்கே இருந்தாலும் அது வந்து அது பதிவு பண்ணுறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இருக்க பப்ளிக் வந்து அங்கே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியோட தொண்டர்கள் வந்து அவர் கேள்வி கேட்குறாங்க, கடவுள் நம்பிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. நல்ல கேள்வி கேட்டீங்க தம்பி. அதாவது ஒரு சாமி சிலை முன்ன வந்து ஒரு உண்டியல் வைக்கிறீங்க பாருங்க, அது வந்து ஆத்திகம். அந்த உண்டியலுக்கு வந்து பூட்டு போடுறாங்க பாருங்க, அது நாத்திகம். அது மட்டும் இல்லாமல் பெரியார் வந்து போகிற வழியில் வந்து கேட்குறாருங்களாம், அந்த கார் ரிப்பேர் ஆயிடுச்சுங்களா, அந்த ரிப்பேர் ஆனதில் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஐயா நீங்கள் வந்து சமூக நீதிக்காக, பெண்களுடைய விடுதலைக்காகலாம் போராடுறீங்க, ஆனால் கடவுளை பற்றி நீங்கள் வந்து ரொம்ப வெறுப்புணர்ச்சியோட பேசுகிறீங்களேன்னு சொல்லிட்டு. அப்படியாங்க தம்பி, நீங்கள் வாங்க என் கூட, அங்கே இருக்க ஒரு பூசாரிகிட்ட போயிட்டு உள்ளே இருக்க சிலை வந்து வெங்கலமா பித்தளையான்னு கேட்குறாரு. அந்த சாமியார் சொல்கிறாராம், இல்லை அது கருங்கல்லுன்னு சொல்கிறாருங்களாம். அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாரு நடிகர் சத்யராஜ் கேட்டிங்கன்னா, இந்த கடவுள் வந்து அப்படி ஒரு பிம்பம், அது வந்து மனிதர்களாக உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம். அந்த பிம்பம் மனிதராக இருந்தால் நம்ம எதிர்த்து போராடலாம், கேள்வி கேட்கலாம். அது ஒரு பிம்பமாக இருக்குது, அது வந்து முற்றிலுமாக அது பொய். அந்த ஜாதியை ஒழிக்கணும்னு சொன்னால் அந்த கடவுளையே நம்ம ஒழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு இந்து மதத்தை மட்டுமே கேவலப்படுத்தும் வகையில் கடவுளே இல்லை என்று ஒட்டுமொத்த கடவுளை வணங்கக்கூடிய எங்களுடைய நம்பிக்கையை உடைக்கும் வகையில், எங்களுடைய நம்பிக்கையை சீர்குலைக்கும் வகையில் நடிகர் சத்யராஜ் அவர்கள் பேசியிருக்கார். அது மட்டுமல்ல, முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களை விடுதலை, அதாவது எல்டிடி தான் வந்து கொண்டாங்கன்றது அது உலகறிஞ்ச விஷயம். அந்த எல்டிடி கொண்ட விடுதலை புலியுடைய தலைவர் பிரபாகரனுடைய உருவப்படத்தை அவர் தான் அங்கே திறந்திருக்கிறார். அதுவும் சட்டப்படி தவறு. இந்தியா முழுவதும் தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவருடைய புகைப்படம் திறந்து வைப்பது சட்டத்தின்படி தவறு. ஆகையால் சென்னை ஆணையாளர் அலுவலகத்திலே பாரத் இந்து முன்னணி சார்பில் இன்று புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். D1 காவல் நிலையத்திலும் புகார் கொடுக்கப்படுகிறது, புகார் எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். சென்னை தமிழக காவல்துறை வந்து இந்துத்துவ இயக்கங்கள், பிஜேபி போன்ற கட்சியை சார்ந்தவர்கள்லாம் எங்கே பொதுக்கூட்டம் பேசினாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதாவது ஒன்று பேசுன பொதுக்கூட்டத்தில் பேசுகிற 9 பேர் மேலேயும் வழக்கு போடுறாங்க. என்ன காரணம் கேட்டால் சொல்ல மாட்டாங்க. இப்போது முருகர் பத்திர மாநாட்டில் கூட சாமியார் மேலாம் கூட வழக்கு போட்டாங்க. அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்து மதத்திற்கு இந்து மத தலைவர்கள், இந்து இயக்க உணர்வாளர்கள் அவங்க பேசினா உடனே வழக்கு போடக்கூடிய தமிழக காவல்துறை ஏன் நடிகர் சத்யராஜ் பிரபாகரனுடைய புகைப்படத்தை திறந்து வைக்கிறார், இங்கே தடை செய்யப்பட்ட இயக்கம், அது தவறு என்பது காவல்துறைக்கு தெரியாதா? அதே போன்று இந்து கடவுளே இல்லை என்று அது ஒரு பிம்பம் என்று பேசியிருக்கிறார். அந்த நடிகர் சத்யராஜ் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை? நாங்கள் புகார் கொடுத்தா நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு சொன்னால்
அப்போ காவல்துறை வந்து நீங்க சுயம்பா செயல்பட்டு ஏன் அந்த மாதிரி வந்து நடிகர்னா பேசலாம் விட்டுடலாமா? நம்ம நடிகர் என்ன வேணாலும் பேசலாம், இந்து மதத்தை பத்தி கேவலப்படுத்தி பேசலாம், அவங்க விளம்பரத்துக்காக கூட பேசலாம். அதுக்காக இந்து மதம் என்ன அவங்களுக்கு ஒன்றும் கிள்ளிக்கிற கிடையாது. ஆகையால நடிகர் சத்யராஜ் மீது வந்து நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறோம். நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் சத்யராஜ் வீட்டு முன்பு பாரத் இந்து முன்னணி சார்பில் முற்றுகை போராட்டம் நடத்துவோம். சார் இருக்கு அக்னாலஜ்மெண்ட்